என்ன தங்கமணி, தேங்காய் வாழைப்பழம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். கோவில் கொண்டா தேங்காய் பழம் சாப்பிட்டு முக்கும் இல்ல. ஆமா, அதுல எவ்வளவு தத்துவங்கள் அடங்கி இருக்கு. அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் தங்கமணி உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். அதாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்த உடனே ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் முருகர்கிட்ட வச்சிருந்தோம். அதான் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 சுத்திட்டு வந்தோம். ஆமா, மாப்பிள்ளை பொண்ணு எங்க? அண்ணே இப்பதான் பாலும் பழமும் சாப்பிட மண்டபத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. மண்டபத்துக்கு போயிட்டாங்க. சரி, சந்தோஷம். அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. அதே மாதிரி நீங்க மனசுக்குள்ள வச்சிருந்த வேண்டுதலையும் முருகர் முன்னாடி நிக்க வச்சு சிறப்பா பண்ணிட்டீங்க. எல்லாம் சந்தோஷம் தானே? என்னப்பா சந்தோஷமான சாதாரணமா கேட்டேன். ஒரு சிலருக்கு சந்தோஷம் வரும் போகும். ஆனா எனக்கு வாழ்க்கையே சந்தோஷமாக்குற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியும். என்ன இது நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? எப்பவுமே கோவிலுக்கு வந்தா கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். அப்படியே நீங்க நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தங்கமணி தான் நீங்க பாராட்டணும். ஏன்னா அவர் தான் அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுத்தாரு. இத நான் ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே மத்தவங்களோட பேரு புகழ் பணம் இதெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. அவங்கவுங்க கிட்ட கொடுத்துடணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேரு புகழ் நான் வாங்க வேண்டியது அப்படின்னு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டா கூட அது பெரிய பாவமா மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பண்றது இல்ல. சரி, அப்புறம் அடுத்த விஷயம் என்ன? பாலும் பழமும் முடிஞ்ச கையோட சாப்பாடு ரெடி ஆயிரும். நம்ம எல்லாரும் சாப்பிட போலாமா? பாலும் பழமும் எப்படியும் 1 hour ஆயிடும். சாப்பாடு ரெடியாக இன்னொரு 1 hour ஆயிடும். கோவிலுக்கு வந்தாச்சு. தேங்காய் பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். வாங்க உட்காருங்க. வா தங்கமணி. தேங்காய் பழம் சாப்பிடலாம். தேங்காவை கொடு. உடைங்க உடைங்க. இத நீங்க உடைங்க. எப்படி? என்னப்பா இது? நான் இந்த அரை மூடிய உடைக்கிறதுக்குள்ள நீ இத சில்லு உடைச்சு தள்ளிட்ட. நல்ல திறமை தான். வச்சிருக்கோம்.